ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு வைஷு ஜெசி விலாக்ஸ். இன்றைக்கி நீங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா, ஆட்டுத்தலை குழம்பு. இது வந்து நம்ம எப்பவும் போல் செய்ய போகிறதில்ல, அரைச்சூற்றி செய்ய போகிறோம். ஆட்டி வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிங்க. நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி வந்து நான் ஆட் பண்ணுறேன். எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஆட்டி வைக்கிற குழம்புங்களுக்கு வந்து டொமேட்டோஸ் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிட்டு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் மசாலாஸ் என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா, மட்டன் மசாலா, கறி மசாலா இது ரெண்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா 2 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு துருவி வச்சுருக்க தேங்காய் பூ ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பூ வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு தேங்காய் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க ஆட் பண்ணிக்க தேவையில்லை. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வரமல்லி, சோம்பு, பட்டை, குருமிளகு எல்லாம் போட்டு, கருகாப்பில், வரமிளகா இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட் மாதிரி. இதே நீங்கள் அது கூட ஆட் பண்ணி நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டோம்னா அவ்வளோதான், நம்மளோட பேஸ்ட் ரெடி. அதுக்கப்புறம் வந்து தலைக்கறியை நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம தாளித்து நல்லா விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து தலைக்கறி வேகும். கொஞ்சோண்டு சோம்பு, பட்டை எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு, இது கூட வந்து நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருகாப்பில் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு சும்மா ஹாஃப் டொமேட்டோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சால்ட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு, நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க தலைக்கறியை வந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா சாட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன்றுக்கு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தலைக்கறி வந்து வாஷ் பண்ணுறப்பே உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு உங்களுக்கு தேவைன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மறுபடியும். அதுக்கப்புறம் நல்லா தலைக்கறி வேகிற அளவுக்கு நான் தண்ணி விட்டு விசில் போட்டு மூடி வச்சிட்டேன். நல்லா ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். அதுக்கப்புறம் விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் நல்லா வெந்திருக்கும். வெந்திருக்கிற எல்லா ஆட்டுத்தலையும் வந்து ஒரு பேனில் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்